சேலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பல்வேறு ஆலயங்களில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்கார பூஜைகளின் தொகுப்பு உங்களுக்காக வழங்குகிறது சேலம் ஆன்மீக செய்திகள். சேலத்தின் மையப்பகுதி அருகே வண்ண சுதை சிற்பங்களுடன் பிரம்மாண்ட ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள ஆலயத்தில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை பெரிய மாரியம்மனுக்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பிரம்மாண்ட மலர் மாலைகள் மல்லிகைப்பூ மாலை சூட்டி கையில் செங்கோலுடன் சேலத்தை கட்டியாலும் மகாராணியாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க அருகே சர்ப்பங்கள் காவல் காக்க உற்சவரையும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சியளிக்கும் அம்மனுக்கு நாம வலிகள் கூறி அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காண்பித்தனர். ஆலயத்தில் அமைந்துள்ள தங்க தேரில் உற்சவர் சிகப்பு பட்டு சேலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க அம்மனுக்கு தூப தீப ஆரத்தி காண்பித்தவுடன் தங்க தேர் புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் கைகளால் தங்க தேரை ஆலய பிரகார வளமாக இழுத்து வழிபாடு செய்தனர். நான்கு திசைகளிலும் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் STN சக்திவேல் மற்றும் அறங்காவலர்கள் கோவில் செயல் அலுவலர் அமுத சுரவி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபாடு செய்தனர். சேலம் பெரிய புதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆசிரமத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தங்க கிரீடம் நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்க அருகே உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு புது பட்டாடை உடுத்தி தங்க கிரீடத்துடன் தங்க நகை ஆபரணங்கள் சூட்டி அழகாக காட்சியளிக்க மூலவர் மற்றும் உற்சவருக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி உடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சேலம் நெத்திமேடு பகுதியில் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவிலில் ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண சாமந்தி மலர்களால் தோரணங்கள் கட்டியும் சிறப்பாக அலங்கரித்தனர். மூலஸ்தானத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மகா காளி அம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் கையில் வெள்ளி சூலாயுதம் வைத்து நறுமண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அருகே உற்சவர் அம்மனுக்கு பட்டாடை உடைத்து எலுமிச்சை பழ மாலையுடன் நகை ஆபரணம் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் முதல் அக்ரஹாரம் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் அஞ்சனை மைந்தனுக்கு ராஜ அலங்காரம் செய்து தாமரை பீடத்தில் அமர்ந்து நறுமண மலர் மாலைகள் சுற்றி வெற்றிலை பாக்கு
மற்றும் துளசி மாலையுடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் சூட்டிக்கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்க உற்சவர் முத்தங்கி அலங்காரத்தில் பல்வேறு விதமான நறுமணம் மலர் மாலைகளுடன் மலர் பிரபையுடன் காட்சி அளிக்க குடைவிசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சஸ்திரங்களால் சோடச உபச்சார பூஜை செய்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பிரம்மாண்ட மலர் மாலைகள் வெட்டிவேர் மாலையுடன் தங்க கிரீடம் அணிவிக்கப்பட்டு நகை ஆரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அருளும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் அரளி சாமந்தி உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பாக கையில் வெள்ளி சூலாயத்துடன் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அழகாக காட்சியளிக்க சிரசு ஆதி அம்மனுக்கும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சேலம் பொன்னம்மாபேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புது வருட பிறப்பை முன்னிட்டு மூலவர் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு அலங்காரம் செய்து வெள்ளி பாத கவசம் வெள்ளி கிரீடத்துடன் சாமந்தி அரளி உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகள் அணிவித்து நித்தமும் எம்பெருமானை கைகூப்பியபடி அழகாக காட்சி அளிக்க அருகே ஆதி மூலம் அவருக்கு வெள்ளை காப்பு அலங்காரம் செய்து வெற்றிலை மாலை அணிவித்து சாமந்தி பூ மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவர் ஸ்ரீ ராம சீதா லட்சுமணர் ஆஞ்சநேயர் நரசிம்மர் தெய்வங்களுக்கு புது பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகளுடன் காட்சி அளிக்க ஆஞ்சநேயருக்கு ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.